வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிரணியின் மிரட்டலுக்கு இந்த அரசு அடிபணியாது, அமைச்சர் லால்காந்த் தகவல். சுதந்திர தின விழாவுக்கு தயாராகும் அனுர் அரசாங்கம். அசுவிசும நலன் திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம். உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறவும் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். மாகாண சபை தேர்தல் தாமதம், ரவிஹரன் எம்பி கடும் எச்சரிக்கை. ஜிந்தப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மேலும் 5 பேர் கைது. சட்டமா அதிபருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரே நாளில் போராட்டங்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் நேர்ந்த விபத்து, துடிதுடித்து பலியான மாணவர்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஒருபோதும் எதிர்க்கட்சிகளின் மிரட்டல்கள், நாடகங்களுக்கு இந்த அரசு அடிபணியாது என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். போலியான விடயங்களை குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றமையாலும் இன்னொரு தரப்பினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டமையாலும் புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்துதல் பிற்போடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைமுறையில் தோற்றம் பெற்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காகவே 6ஆம் தரத்துக்கான புதிய பாடத்தொகுதி 2027ஆம் ஆண்டு வரை பிற்போடப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகங்களிடம் தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போதைய பிரதான பேசுபொருளாக கல்வி சீர்திருத்தம் காணப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் போலியான குற்றச்சாட்டுகளினால் தவறான நிலைப்பாடு தீவிரமடைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரும் இனவாதிகளின் நிலைக்குத்து தள்ளப்பட்டமை அதிருப்தியை அளிக்கின்றது. புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகின்றமையாலும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டமையாலும் புதிய கல்விக் கொள்கையை அரசு பிற்போடவில்லை. 6ஆம் தரத்துக்கான புதிய பாடத்திட்டம் மாத்திரமே 2027ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை தொடர்பில் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபடுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தேசிய சுதந்திர விழாவை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடாத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் சுதந்திர தின விழா நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாண்டு 78வது தேசிய சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. குடும்ப அரசியல் அமைப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்போதைய அரசாங்கம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஆட்சி அமைத்து வருகிறது. தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் இதுவரையில் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என அரசாங்கம் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட மக்கள் மத்தியில் தற்போதைய அரசாங்கம் மீது வரவேற்புகள் உள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த ஆண்டு தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் மிக குறைந்த செலவில் நடத்தப்பட்டதாகவும் இந்த ஆண்டு அதனை திட்டமிட்டு முறையாக நடத்த அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் ஆளும் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்னையில் கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அமர்வின் போது 2022ஆம் ஆண்டு 24ஆம் இலக்க நலன்புரி சலுகைகள் சட்டத்தின் கீழ் அசுவிசும சமூக நலத் திட்டம் குறித்து விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விவாதத்திற்கு பின்னர் இந்த முன்மொழிவு ஒப்புதலுக்காக வாக்கெடுப்பு விடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்றைய தினம் முதல் நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தென்மேற்கு மாகாணங்களில் ரத்னபுரி மற்றும் கேகாடி மாவட்டங்களிலும் காற்றின் தரத்தின் சரிவு 150 முதல் 200 வரை உயரவுள்ளது. இது ஓரளவு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்குள் இந்த நிலைமை குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச எல்லைக்கு இடையிலான காற்று சுழற்சி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அஜித் குணவர்த்தன மேலும் கூறியுள்ளார். மேலும் காற்றின் தர சரிவு உணர்திறன் உள்ளவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கலாம் எனவும் அவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஏதேனும் ஒவ்வாமை ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மனித செயற்பாடுகளும் காற்றின் தரம் குறைவதற்கு பங்களிக்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தீ, வாகனங்களில் இருந்து வரும் புகை போன்றவை இதற்கு காரணமாகின்றன. மேலும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசு அமைப்புக்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்துக்கு சிறந்த பாதை அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான பேச்சுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே வெளிநபர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமாகும். எவ்வாறு இருப்பினும் பொருத்தமான நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இணைந்து பயணிக்கும். மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசு அரசமைப்புக்கு ஏற்ற செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லை எனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்துக்கு சிறந்த பாதையல்ல. உண்மையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். எதற்காக தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கான நிதி காணப்பட்டது. தாம் ஜனநாயக ஆட்சியை கொண்டு செல்வதாக இந்த அரசு கூறிக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறெனில் ஏன் தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதை அரசே கூற வேண்டும். அரசமைப்புக்கு அமைய செயற்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த அரசு கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்க தவறியிருக்கிறது. ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்படும் பெயர் அரசமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 பெயர்கள் அரசமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வு திணைக்களத்துக்கு வெளியிலிருந்து ஒருவரது பெயர் பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் அதற்குள்ள அடுத்தடுத்த நிலைகளில் பொருத்தமானவர் இல்லை என்பதே அர்த்தமாகும். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதம் 16ஆம் தேதியன்று கொழும்பு ஜிந்துப்பட்டியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 சிறு குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் மற்றும் அதற்கு முந்தைய நாள் ஆகிய 2 தினங்களிலும் ஜிந்துப்பட்டிய மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதிகளில் கடலோர போலீஸ் நிலைய அதிகாரிகள் நடாத்திய சிறப்பு சோதனையின் போது இந்த குழு கைது செய்யப்பட்டது. அதன்படி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு உதவியதற்காக 4 கிராம் 800 மில்லி கிராம் ஹெரோயினுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் மேலும் 3 ஆண் சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் 49 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபர்கள் 18, 33, 10 மற்றும் 43 வயதுடையவர்கள் என்பதுடன் கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவார். சந்தேக நபர்கள் ஜனவரி 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் ஒரு சந்தேக நபருக்கு 23ஆம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்கள் ஜனவரி 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் கொழும்பு வடக்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. சட்டமா அதிபரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பொது போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர். அதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமாதிபர் திணைக்களத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் ஊழல் நடவடிக்கைகள் மற்றும் ஊழலில் ஈடுபடுபவர்களை பாதுகாக்கும் வகையில் சட்டமாதிபர் செயல்படுகின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த பொது போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைப்பாளர்கள் கூறுகின்றனர். மேலும் சில ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தாமல் அவர்களை பாதுகாக்கும் போக்கில் சட்டமாதிபர் செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சட்டமாதிபருக்கு எதிராக முக்கிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான விசாரணைகளின் போது சட்டமாதிபர் பக்கச்சார்பாக செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகர சிறை கைதி கொலை, மகேஷ் சிந்திக்கு என்ற இளைஞர் கொலை உள்ளிட்ட சம்பவங்களில் சட்டமாதிபர் திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன. மேலும் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஒரு பெண் அதிகாரியின் சகோதரியின் மனைவி பாதாள உலக குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் போராட்டக்காரர்களால் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்குடன் தொடர்புடைய சில சந்தேக நபர்களை குற்றச்சாட்டுகளிடமிருந்து விடுவிக்க சட்டமா அதிபர் எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக கடந்த ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு எதிரே போராட்டம் நடைபெற்றது. மேலும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பலாங்கொட, ஹசப தேரர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற சட்டமா அதிபர் திணைக்களம் எடுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் ஊழல் மிக்க நிர்வாகத்திற்கு எதிராக குரல் எழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என போராட்ட அமைப்பாளர்கள் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதேவேளை சட்டமா அதிபரின் நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டம் நடைபெறும் அதே நாளில் சட்டமா அதிபரின் மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என கூறி இஃப்ரி லாயர்ஸ் அமைப்பும் பிற்பகல் 1:45 மணிக்கு தனிப்பட்ட போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கறிஞர்கள் புதுக்கடை சட்டமா அதிபர் அலுவலகத்தில் அருகில் திரளுமாறு சட்டத்தரணிகளுக்கு இந்த அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. சட்டமா அதிபர் துறையினரின் மரியாதையை உறுதி செய்வதே தங்களது போராட்டத்தின் முக்கியமான நோக்கம் என அமைப்பு தெரிவித்துள்ளது.
நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி பாடசாலை தவணையில் முதல் கட்டம் நாளை முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை வேகமாக வந்த லொரி மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே 11 மாணவர்கள் துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்கா கவுடெங் மாகாணம் வெண்டர் பிஜில் பார்க் நகரில் தனியார் பாடசாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பாடசாலைக்கு சொந்தமான வேன் ஒன்று திங்கட்கிழமை காலை 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியரை ஏற்றிக்கொண்டு பாடசாலைக்கு சென்றுள்ளது. வெண்டர் பிஜில் பார்க் நெடுஞ்சாலையில் வேன் சென்றபோது முன்னால் சென்ற வாகனத்தை முந்திச் செல்ல ஓட்டுநர் முயன்றுள்ளார். அப்போது எதிரே வேகமாக வந்த லொரி மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் பாடசாலை வேன் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் வேனில் பயணித்த மாணவ மாணவியர் 11 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி துடிதுடித்து பரிதாபகரமாக பலியாகியுள்ளனர். பலர் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்த மாணவ மாணவியரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அங்கு 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 7 மாணவர்கள் மற்றும் வேன் சாரதி தொடர் சிகிச்சையில் உள்ள நிலையில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சம் உள்ளது. இந்த நிலையில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு அந்த நாட்டின் அதிபர் சிறில் ராமபோசா இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பாடுகாயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை மற்றும் நிவாரணம் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிரணியின் மிரட்டலுக்கு இந்த அரசு அடிபணியாது, அமைச்சர் லால்காந்த் தகவல். சுதந்திர தின விழாவுக்கு தயாராகும் அனுர் அரசாங்கம். அசுவிசும நலன் திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம். உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறவும் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். மாகாண சபை தேர்தல் தாமதம், ரவிஹரன் எம்பி கடும் எச்சரிக்கை. ஜிந்தப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், மேலும் 5 பேர் கைது. சட்டமா அதிபருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரே நாளில் போராட்டங்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் நேர்ந்த விபத்து, துடிதுடித்து பலியான மாணவர்கள். இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.